வந்து எல்கஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, எல்கஸ் டெஸ்ட்னால் வந்து தீஸ் ஆர் த ப்ரொடக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் இன்டர்பிரட்டன்ட் தான் வந்து எல்கஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபில்ட்ரேஷன் பேப்பர் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கட் ஃபில்டர் பேப்பர் 75% ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த அகார் பிளேட். 75% ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் அகார் பிளேட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா, 75% ஆஃப் த அகார் பிளேட் வந்து எடுத்துட்டோன்னா அதில் வந்து அதுக்கப்புறம் அகார் பிளேட் எடுத்துக்கணும். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து வித் எடுத்துக்கிட்டு கிளாஸ்ட்ரீடியம் அதுக்கப்புறம் வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியன் இருக்குது. அந்த கார்னிபாக்டீரியம் டிப்தீரியம் வந்து ஆன்டிடாக்சின் அதுக்கப்புறம் ஆன்டிடாக்சினை வந்து போட்டுடணும். கார்னிபாக்டீரியம் டிப்தீரியம் வந்து ஆன்டிடாக்சினை போட்டுட்டு அதை வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதை வந்து மீடியம் ஆஃப் அதுக்கப்புறம் மால்டன் அகார் இருக்கா, மோல்டன் அகார் நைட்ரேன் மீடியம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மீடியாவில் வந்து போட்டணும். முல்லர் கின்ஸ்டன் மீடியம், அதுக்கப்புறம் ரப்பர் சீரம் இருக்குது, பிளாஸ்மோடியம், அதுக்கப்புறம் ட்ரைகேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மோல்டன் அகாரன் இருக்குது, ரப்பர் சீரம் அண்ட் என்ரிச் அதுக்கப்புறம் என்ரிச் ஆஃப் த மீடியம் வந்து சப்போர்ட் ஆஃப் த க்ரோத் ஆஃப் த ஆர்கனிசம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பொட்டாசியமாக இருக்குது. த மீடியம் கான்டாக்ட் வந்து புவர் பிளேட்லெட் டு தி அதுக்கப்புறம் 5 mm 4 பிளேட்டட் டு த 5 mm இருக்குது. 5 mmல என்ன சொல்கிறாங்கன்னா, புவர் பிளேட்டட் டு தி 5 mmல வந்து புவர் த பிளேட்டட் வந்து டெப்த் வந்து 5 mm வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரேட்டட் டு தி அதுக்கப்புறம் வந்து பேப்பர் ஆஃப் த ஃபில்ட்ரேட்டட் டு த பேப்பர் ஆஃப் த சேடில் ஆஃப் த பாட்டில் வந்து நல்லா சேடில் ஆஃப் த பாட்டம் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ண பிறகு இனாக்குலேஷன் பண்ணணும். ட்ரை பண்ண பிறகு அதை எடுத்து வந்து பியூர் கல்ச்சர் மீடியாவில் போட்டுட்டு இனாக்குலேஷன் ஆஃப் த டெஸ்ட் ஆஃப் த ஆர்கனிசத்தை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரீக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் control of the control of the parallel of the test organism இருக்குது. ensure that the positive control next to the organism of the test of the organism இருக்குது. incubation வந்து incubate the plate for the 18 to 24 hour the anaerobic வந்து 37 degree Celsiusல வந்து 37 degree Celsiusல வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோடென்சின் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோடென்சின் இருக்கான்னு பார்க்க ஆன்டிடாக்சின் அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் வந்து ஆன்டிடாக்சின் பார்ப்பாங்க. 45 டிகிரியில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து அதுக்கப்புறம் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியன் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு கிளின்னு கிழிப்பாங்க. போய் அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிஜனிக் கிளாஸ்ட்ரிடியம் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, தீஸ் பிளேட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் டாக்ஸிக் அதுக்கப்புறம் சி டிப்தீரியாவாக இருக்குது. நான் டாக்ஸிக் டிப்தீரியா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் எழுதணும். இந்த டாக்ஸின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த பாக்டீரியா இஸ் ஸ்ப்ரெட்டட் டு த அகார் அண்ட் மீட் வித் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிடாக்சினாக இருக்குது. தீஸ் ஆர் த பர்டிகுலர் கிளாஸ்ட்ரிடியம் தீஸ் ஆர் டன் இன் த லைன் ஆஃப் த ப்ரிகாஷன். இந்த ப்ரொசீஜர் வந்து ஹெக்ஸோசீரம் அகார் தீஸ் ஆர் ஹெக்ஸோசீரம் அகார் தீஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் இன் தி அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பேப்பரில் வந்து நல்லா ப்ரொடியூசர்ஸ் இந்த ஃபில்டர் பேப்பரில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த ப்ரொடியூசர் இந்த ஃபில்டர் பேப்பர் வந்து அதுக்கப்புறம் வந்து த்ரீ கவரில் இருக்குது. அதுக்கப்புறம் 3 கல்ச்சர் இருக்குது, டெஸ்ட் கல்ச்சர். அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் ஆஃப் த நோன் இந்த டாக்ஸிஜெனிக் ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் ஆஃப் நான் டாக்ஸிஜெனிக் ஸ்ட்ரெயின் டிப்தீரியான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்குபேட்டட் அட் 37 டிகிரி செல்சியஸ் ஃபார் 48 ஹவரில் வந்து போட்டுருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் ஷோன் அஸ் டாக்ஸிஜெனிக் ஸ்ட்ரெயின் இருக்குது. known as a non-toxigenic strain இருக்குது. does not produce any அதுக்கப்புறம் வந்து precipitation லைன் வந்து எந்த ஒரு லைனும் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து நான் டாக்ஸிஜெனிக் வந்து does not produce இந்த precipitation லைன் வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து these are the Clostridium perfringens வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதோட பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி லைன்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து கிளாஸ்ட்ரிடியம் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வந்து இது கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஸ்ரீ கல்ச்சரில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும்.
இப்போ வந்து அன்சைக்ளோஸ்டோமா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டியூடினாலே டியூடினாலேன்னு இருக்கா. இந்த அன்சைக்ளோஸ்டோமா டியூடினாலே வந்து இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜியோகிராபிக்கல் டிட்டர்மினேஷனாக தான் இருக்குது. இது ட்ராபிக்கல் சைடில் வந்து அதிகமாக பார்க்க முடியும். யூரோப்பியன், நார்த் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியாவில், பஞ்சாபில், யூபியில் அப்படி அதிலலாம் பார்க்க முடியும். மார்ஃபாலஜி வந்து ஸ்மால் கிரேயிஷ் ஒயிட் சிலிண்ட்ரிக்கல் வார்ம் மாதிரி இருக்கும். இது வந்து ஹூக் வார்ம்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து பெருசாக இருக்கும். இது வந்து மேல் வந்து இதாக இருக்கும். டெயில் வந்து டேப்பராக இருக்கும். ஆனால் இதில் டெயில் வந்து ஒரு அம்பர்லா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தீஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் இது வந்து ஒய் ஷேப் மாதிரி இருக்குமா அது சொல்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி தான் அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்கு வந்து ஓவரி, அதுக்கப்புறம் இந்த எக்கு வந்து இப்படி தான் வந்து இந்த மாதிரி முட்டையாக இருக்கும். இந்த லார்வே ஸ்டேஜில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபெலிரிஃபார்ம் லார்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோம்பாய்டல் லார்வேன்னு சொல்கிறாங்க. இந்த லைஃப் சைக்கிள் வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சாயில் சாயிலில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. லைஃப் சைக்கிள் ஆஃப் த வார்ம் வந்து பேத்தோஜெனிசிட்டி அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேத்தோஜெனிசிட்டி இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் தி இன்ஃபெக்ஷன் த ஒர்க்ஸ் பேர் ஃபுட்டில் நடக்கிறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனு. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட் வந்து ஃபிலரோ லார்வேனால வரக்கூடியது. மைக்ரேஷன் த்ரூ தி லங்ஸில் வந்து மைக்ரேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து போர்ட்டல் என்ட்ரி ஆஃப் த ஸ்கின்னில் வந்து போர்ட்டல் என்ட்ரி வந்து ஸ்கின்னாக இருக்குது. சைட் ஆஃப் லொகேஷன் வந்து அப்புறம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனாக இருக்குது. சைட் ஆஃப் லொகேஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லீஷன் ஆஃப் த ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் எச்சஸ்ன்னு இருக்குது. கிரவுண்ட் எச்சஸ் டிஸப்பியராக இருக்குது. க்ரீப் எரப்ஷன் இருக்குது. லீஷன் ஆஃப் த லங்ஸில் வந்து இது போய் அதுக்கப்புறம் வந்து லீஷன் ஆஃப் த லங்ஸில் வந்து இதெல்லாம் போய் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. லீஷன் ஆஃப் த லங்ஸில் வந்து இதெல்லாம் போய் அப்படி பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லீஷன் ஆஃப் த லங்ஸில் வந்து இதெல்லாம் வந்து இப்படியே போகுதுன்னு சொல்கிறாங்களா. இதெல்லாம் அப்படியே போயிடுது இந்த லீஷன் ஆஃப் த லங்ஸில். அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் மேனிஃபெஸ்டில் வந்து டியோடினல் அல்சர், அதுக்கப்புறம் வந்து அப்நார்மல் அப்படைட் ஆஃப் ஹைப்போ அசிடிட்டி ஆஃப் அசிக், அதுக்கப்புறம் வந்து ஹைப்போ அசிடிட்டி வருது. எஃபெக்ட் ஆஃப் த அனிமியா வந்து வருது. அதுக்கப்புறம் டயக்னாசிஸ் வந்து டயேரியா, ஃபீக்கஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டயக்னாசிஸாக வந்து போட்டுட்டு பிளட் சீரமில் வந்து யூசனோஃபிலியா வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ப்ரொஃபைலாக்சிஸில் வந்து அதுக்கப்புறம் ஆல்பெண்டசோல் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் கொடுக்குறாங்க. ஃபெரிக் ஆக்சைடு கொடுக்குறாங்க. விட்டமின் B12 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விட்டமின் B12 கொடுக்குறாங்க. ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் த சாயில் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆஃப் த சாவேஜ் அந்த டிஸ்போசலாக இருக்குது. இந்த போர்ட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து வியராக இருக்குது. இந்த போர்ட்டல் ப்ரொடெக்ஷன் வியர் பூட்டா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஆட்டோக்ளேவ் பற்றி பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் ஆட்டோக்ளேவ் வந்து என்னென்னா, இது வந்து மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷனில் வரக்கூடிய ஆட்டோக்ளேவ்னு சொல்கிறாங்க. இது வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து வந்திருக்கும். 100 டிகிரி செல்சியஸில் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து 1600 ml வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து இது பண்ணையில் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 5 கேலரிஸில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட காம்போனன்ட்ஸ் வந்து ஆட்டோக்ளேவில் வந்து இந்த மாதிரி லிட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சேஃபாக இருக்கும். தீஸ் வந்து டிஸ்சார்ஜ் வந்து டேப்பாக இருக்கும், ப்ரெஷர் கேஜ் இருக்கும், ப்ரெஃபரேட்டட் ட்ரே இருக்கும், வாட்டர் ஹீட்டிங் இருக்கும், டோர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டோர் இருக்கும், சேம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. எடுத்து வச்சு போய் ப்ரொசீஜர் போட்டுக்கிட்டு ஸ்டெரிலைசேஷன் கண்டிஷனில் வந்து டெம்பரேச்சர்னு போட்டுக்கிட்டு டெம்பரேச்சர் வந்து இப்போ வந்து சேம்பர் ப்ரெஷர்னு போட்டுட்டு 15 சேம்பர் ப்ரெஷர்னு போடணும். சேம்பர் ப்ரெஷரில் வந்து ஒரு 15 அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு 15 பவுண்டில் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹோல்டிங் டைம் வந்து 15 மினிட்ஸில் வந்து ஹோல்டிங் டைம் வந்து வச்ச பிறகு அது இதோட யூசஸ் வந்து போட்டுக்கணும். யூசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூசஸ் வந்து இந்த ஸ்டெரிலைசேஷன் கல்ச்சர் மீடியா வந்து rubber material. These are grown in the அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு க்ளவுஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் த ஹையர் டெம்பரேச்சர். இந்த ஹாட் ஏர் ஓவன் கிளாஸ் சிரிஞ்சுன்னு இருக்குது, ஹாட் ஏர் ஓவன் இருக்குது, ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிகாஷன் பற்றி பார்க்குறோம். ப்ரிகாஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிகாஷன் இஸ் லீட்ஸ் டு த பியூர் ஸ்டீர். அதுக்கப்புறம் வந்து பியூர் சீரம் இருக்குது. பியூர் சீரமில் வந்து என்ன சொல்கிறாங்க, பியூர் சீரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, தீஸ் ஆர் ப்ரொடியூசிங் இந்த சீரம் சீரம் தீஸ் ஆர் த ப்ரொடியூசிங் இந்த சீரமாக இருக்குது, த பியூர் சீரமாக இருக்குது. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த அரேஞ்சஸ் இந்த மேனர் தீஸ் ஆர் த ஃப்ரீ சர்க்குலேஷனாக அந்த ஃப்ரீ சர்க்குலேஷனாக வந்து இதோட ப்ரொசீஜர் வந்து ப்ரிகாஷன் வந்து சொல்கிறாங்க. ஃப்ரீ சர்க்குலேஷன் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பியூர் சீரம் வந்து போட்டிருக்காங்க. தீஸ் ஆர் த ஸ்டெரிலைசேஷன் கண்ட்ரோலில் வந்து ஸ்டெரிலைசேஷன் கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெரிலைசேஷன் கண்ட்ரோலில் வந்து ஸ்டெரிலைசேஷன் கண்ட்ரோலில் வந்து தெர்மோகப்பல் இருக்குது, பாக்டீரியல் ஸ்போர் இருக்குது, ஜியோபாசிலஸ் அதுக்கப்புறம் வந்து ஜியோபாசிலஸ்ன்னு இருக்குது 121 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கும். கெமிக்கல் இண்டிகேட்டரில் வந்து பவுமெண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் டியூபிள்ஸ் வந்து போட்டுக்கணும். ஆட்டோக்ளேவ் வந்து டேப்பர் வந்து போட்டுக்கணும். ஓசோன் இதெல்லாமே வந்து ப்ரிகாஷன்ஸ். ஸ்டெரிலைசேஷன் கண்ட்ரோல் வந்து தெர்மோகப்பல், பாக்டீரியல் ஸ்போர்ஸ் அப்படின்னு போட்டு கெமிக்கல் இண்டிகேட்டரு இதெல்லாம் வந்து ஸ்டெரிலைசேஷன் கண்ட்ரோலாக வந்து போட்டுக்கிறணும். வந்து நார்மலாக வந்து நம்ம இது வந்து கேனடியாசிஸ்னா முதல்ல என்னென்னு பார்க்கணும். இப்போ வந்து கேனடியாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேனடியாசிஸ் வந்து மைக்காலஜி சாப்டரில் வருது. இது வந்து ஃபங்கல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபங்கல் டிசீஸ் வந்து கேனடியாசிஸ் வந்து நிறைய டைப்பில் வந்து இருக்குது. கேண்டிடியா டைப் ஆஃப் ஃபாக் அதுக்கப்புறம் ஆல்பிகன்ஸில் தான் இருக்குது. கேனடியாசிஸ்னால் வந்து இட் இஸ் டைப் ஆஃப் அனதர் டிசீஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மொலானிலிஸ் அப்படி மொலானிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த மொலானிலிஸ் தீஸ் ஆர் த பேத்தோஜெனிக் அட் த கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் வந்து கேண்டிடா ஆல்பிகன் தீஸ் ஆர் த 4 ஃபார்மாக இருக்குது. தீஸ் ஆர் த டிப்தீரியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் டிப்தீரியாவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த ரெஸ்பான்ஸில் வந்து டிப்தீரியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓல்டு ஆல்பிகன்ஸில் வந்து கேனடியாசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேனடியாசிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேனடியாசிஸ் வந்து இந்த ஓரல் கேனடியாசிஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேனடியாசிஸ் வந்து ஓரல் த்ரஷ் கேனடியாசிஸ் வந்து வெஜினேட்டிஸ் குட்டீனியஸ் கேனடியாசிஸ் இருக்குது, சிஸ்டமிக் கேனடியாசிஸ் இருக்குது. குட்டீனியஸ் கேனடியாசிஸ், சிஸ்டமிக் கேனடியாசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஆல்சோ நோன் அஸ் அதுக்கப்புறம் மோலினிஸ் ஆர் த்ரஷ் ஆர் கேனடியாசிஸ் இருக்குது. மோலினிஸ் ஆர் த்ரஷ் ஆர் கேனடியாசிஸ் இருக்குது. தீஸ் ஆர் காஸ்டு பை த ஈஸ்ட் ஆஃப் த கேனடியா அண்ட் கேனடியா ஆல்பிகன் இருக்குது. கேனடியா ட்ராபிகாலிஸ் கேனடா அதுக்கப்புறம் வந்து ஃபெமட்டா கேனடா ஃபெமட்டான் இருக்குது. பிரைமரி ஓரல் கேனடியா அதுக்கப்புறம் பிரைமரி ஓரல் கேனடியாசிஸ் வந்து அக்யூட் குரோனிக் இருக்குது. அக்யூட் வந்து சூடோமெம்பரேனஸ் எரித்ரோமைட்டஸ் கேனடியாசிஸ் இருக்குது. குரோனிக்கில் வந்து ஹைப்பர் பிளாஸ்டிக் இருக்குது. ஹைப்பர் பிளாஸ்டிக் சூடோமெம்பரேனஸ் கேனடியாசிஸ் இருக்குது. கேண்டிடா அசோசியேட்டட் வந்து டென்சஸ் ஸ்டோமாட்டிட்டிஸ் இருக்குது. டென்சஸ் ஸ்டோமாட்டிட்டிஸ் இருக்குது. மீடியன் ட்ரோம்பைட் கிளாசைட்டிஸ் இருக்குது. தீஸ் ஆர் த கெரட்டனைஸ்ட் இன் த பிரைமரி அண்ட் த லீஷன் இஸ் அப் டு த அப் டு த அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த கேண்டிடாவாக இருக்குது. தீஸ் ஆர் த அப் டு த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த கேண்டிடாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து த லியூகோப்ளேக்கியா வந்து த லீஷன் ஆஃப் த லியூகோப்ளேக்கியா த செகண்டரி கேனடியாசிஸ் இருக்குது. த சேஞ்ச் இன் அப்புறம் வந்து மைக்ரோபியல் ஃப்ளோரான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லோக்கல் இரிட்டண்டாக இருக்குது. சேஞ்ச் இன் மைக்ரோபியல் ஃப்ளோரான் இருக்குது. லோக்கல் இரிட்டன்ட் இருக்குது. டென்ச்சர் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோடான்டிக் அப்ளையன்ஸில் வந்து ஆர்த்தோடான்டிக் இரிட்டேஷனில் வந்து டென்ச்சர் ஆர்த்தோடான்டிக் ஹெவி ஸ்மோக்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ரக் தெரப்பியில் வந்து சைட்டோடாக்சிக் ட்ரக் வந்து கொடுப்பாங்க. இந்த ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதர் சிஸ்டமிக்கில் வந்து லியூக்கீமியா டயபெட்டிக் டிசீஸில் வந்து இதெல்லாம் வருது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மால்நியூட்ரிஷன் வந்து விட்டமின் மால்நியூட்ரிஷன் வந்து இந்த ஃபேக்டராக கூட எடுக்குது. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜில் வந்து இன்ஃபேன்சி ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் ஏஜ்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டராக இருக்குது. ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டரில் வந்து அதுக்கப்புறம் வந்து எண்டோகார்னின் அதுக்கப்புறம் டிஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து பேராதைராய்டிசம். எண்டோகார்னினில் வந்து பேராதைராய்டிசம் இருக்குது. ஹைப்போதைராய்டிசம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடினோசின் டிசீஸ்ன்னு இருக்குது. இந்த அதரில் வந்து டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட் அதுக்கப்புறம் டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட்டில் வந்து போட்டாச்சு. சூடோமெம்பரேனஸ் அதுக்கப்புறம் வந்து கார்னைட்டிஸ் இருக்குது. இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளைன்னு இருக்கும். அந்த மாதிரி அடல்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைக்கு வந்து இப்படி இருக்கும். டயக்னோசிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒயிட் பேச்சஸாக இருக்குது.
அக்யூட் அட்ரோபிக் கேண்டிடியாசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இதோட டயக்னாசிஸ். அதுக்கப்புறம் குரோனிக் ஹைப்பர்பிளேசியா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள வரைக்கும் போயிருக்கும் லியூகோப்ளிக்கியா. ஹைப்பர்பிளேட்டிக் கேண்டிடியாசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐடி ரியாக்ஷன் வந்து இம்யூனோகுளோபின் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் இம்யூனிட்டி ரியாக்ஷனால வரக்கூடியது. இது குழந்தைங்களுக்கு தான் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஓரல் கேண்டிடியாசிஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் ஜெனட்டின் வயலட் வந்து நியாசின் கொடுப்பாங்க, ஜெனட்டின் வயலட் கொடுப்பாங்க, நியாசின் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மைக்கோஸ்டாட்டின் க்ரீம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து குயினோலோன் இடோக்வினால் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூகோனாசோல் இருக்குது, இட்ராகோனாசோல் இருக்குது, கீட்டாகோனாசோல் இருக்குது, ஃப்ளூகோனாசோல், இட்ராகோனாசோல், கீட்டாகோனாசோல், நியாசின் இருக்குது. 7 days ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஓரல் சிம்டம்ஸ் 7 days ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஓரல் symptoms இருக்குது. Oral symptoms in the disappear. These are the relapses to the underlying of the immunodeficiency and removal of the causative factor வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹைப்ரிட் சிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்ரிட் சிஸ்ட்னால் வந்து ஒரு கேஷுவேட்டிவ் ஏஜெண்டாக இருக்குது. ஹைப்ரிட் சிஸ்ட் வந்து ஒரு கேஷுவேட்டிவ் ஏஜெண்டாக இருக்குது. மெட்டாசைட்டோ அதுக்கப்புறம் இந்த மெத்தாசிஸ்டோடன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரானுலஸ் அதுக்கப்புறம் மல்டி ஐலெட் அதுக்கப்புறம் மல்டி லோக்கோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லோக்குலாரிஸ் அதுக்கப்புறம் வந்து வெட்டிகாலிஸ்ன்னு இருக்குது. மல்டி லோக்குலாரிஸ் வெட்டிகாலிஸ்ன்னு இருக்குது. அடல்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்டரோகாக்கையா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அது அடல்ட் எக்கினோகாக்கைன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜோனோட்டிக் டிசீஸ் காஸ்டு பை தி கேஷுவேட்டிவ் ஏஜ் வந்து ஜோனோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜோனோட்டிக் டிசீஸ் வந்து காஸ்டு பை தி அதுக்கப்புறம் வந்து மெட்டாசிஸ்டோட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்டினோகோகோசிஸ் இருக்குது. தீஸ் ஆர் த எக்டினோகோகோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்டினோகோகோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்சிடென்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எக்டினோகோகோசின் இருக்கா, இன்சிடென்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் வந்து எப்படின்னா, அந்த ஹியூமனுக்கு போய் ஷீப்புக்கு போய் டாகுக்கு போய் இந்த மாதிரி டாகுலாம் மொத்தமாக போய் இந்த மாதிரி நோயெல்லாம் வருது அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரேட்டட் சிஸ்டம் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட லேயர் வந்து ஹைட்ரேட்டட் சிஸ்டோட லேயர் வந்து ரொம்ப திக்காக தான் இருக்கும். இந்த லேயர் வந்து லிவருக்குள்ளே போயிடுது. போய் இப்போ அதுக்கப்புறம் வந்து பெரிகைனேட்டாக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வந்து அட்வென்டினியா அதுக்கப்புறம் எக்ஸோசைட்டஸ் அதுக்கப்புறம் வந்து பெரிசைட்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் லேமினேட்டட் லேயர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் மெம்பரேன் இருக்குது. லேமினேட்டட் லேயர் ஜெனரல் மெம்பரேன் இருக்குது. நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிரானுலோமேட்டஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் த கால்சிஃபிகேஷன் சொல்லி போடுறாங்க. ஃபேஸ் ஆஃப் த கால்சிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் தி ஃபேஸஸ் ஆஃப் த இன்வால்மெண்ட் ஆஃப் த கால்சிஃபிகேஷனில் வந்து 10 to இந்த இயர்ஸில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் லிவரில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு பல்ஜிக் மாதிரி இருக்கும். லிவரில் வந்து லிவர் லோப் வந்து இட் அட்டாச் டு த 60 to 80% ஆஃப் த அன்யூஷுவல் பிஃபோர் த சிஸ்ட் அன்யூஷுவலாக இருக்கும். பிஃபோர் த சிஸ்டாக இருக்குது. இட் ரீச்சஸ் அட்லீஸ்ட் 10 cm இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து 10 cm ஆஃப் டயாமீட்டரில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது லிவரில் வந்து கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அப்டாமினல் பெயின் டிஸ்பேசியா வாமிட்டிங் இருக்குது, ஜாண்டிஸ் இருக்குது, லிவர் இருக்குது, 8% ஆஃப் பேஷண்ட் இருக்குது. பாக்டீரியல் அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியல் சூப்பர் இன்ஃபெக்ஷன் இருக்குது. தீஸ் ஆர் த பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பயோஜெனிக் ஆப்சஸாக இருக்குது. ரிப்பேர் ஆஃப் த சிஸ்ட் வந்து அதுக்கப்புறம் பிலியரிட்ரியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ரப்சர் கேன் பி த ரிசல்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேட்டட் அதுக்கப்புறம் வந்து எக்டோகாக்கோசிஸ் இருக்குது. இன்வெஸ்டிகேஷனில் வந்து சிபிசின்னு இருக்கா. லியூகோசைட்டோசிஸ் சஜஷன் த இன்ஃபெக்ஷனாக இருக்குது. எசினோஃபிலியா வந்து இஸ் ப்ரெசென்ட் இந்த 15% இருக்குது. அதுக்கப்புறம் எல்எஃப்டி வந்து இன்க்ரீசிங் இந்த அதுக்கப்புறம் எல்எஃப்டி இஸ் இன்க்ரீசிங் இந்த அதுக்கப்புறம் வந்து பில்லிரூபினில் வந்து எல்எஃப்டி வந்து இன்க்ரீஸ் இந்த பில்லிரூபினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து செரோடைனமிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. செரோடைனமிக்ஸ் டெஸ்ட் வந்து லிவரில் இருக்குது.
இம்யூனோகுளோபுலின் ஜி வந்து எலைசான் இருக்குது, இம்யூனோகுளோபுலின் இ வந்து இ எலைசான் இருக்குது. இம்யூனோகுளோபுலின் ஜி எலைசான் இருக்குது, இம்யூனோகுளோபுலின் இ எலைசான் இருக்குது. இந்த இமேஜின் வந்து அப்டாமினல் எக்ஸ்ரேன் இருக்குது, அப்டாமினல் எக்ஸ்ரேன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்டாமினல் எக்ஸ்ரேன் இருக்குது, அல்ட்ராசோனோகிராஃபி இருக்குது. அல்ட்ராசோனோகிராஃபியில் வந்து போட்டு விடுவாங்க. தீஸ் ஆர் த கப்சர் ஆஃப் த. அதுக்கப்புறம் வந்து டோமோகிராஃபிக் ஸ்கேனு டோமோகிராஃபிக் ஸ்கேனில் கூட இதை நல்லா வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஏர் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து டோமோகிராஃபிக் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அதரில் வந்து அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்சிபியில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிஆர்சிபி டயக்னோஸ்டிக் தெரப்பீட்டிக்கில் பார்க்கலாம். இருக்கிற ஆப்ஷனில் வந்து மெடிக்கல் அதுக்கப்புறம் வந்து பெரிகுட்டேனியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபிக் சர்ஜிக்கலில் பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து WHO ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, WHO ட்ரீட்மெண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் என்னது எம்ஓஏ அதுக்கப்புறம் வந்து எம்ஓஏ இண்டிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த டியூரேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிவ் ட்ரக் தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிவ் ட்ரக் தெரப்பின்னு இருக்குது. தீஸ் ஆர் த இனிஷியேட்டட் at least 4 days of the period initiated at the 4 days of the period of the surgery at least 30 days பீரியட் ஆஃப் த சர்ஜரி வந்து இருக்கும். அட்லீஸ்ட் வந்து 30 நாளாச்சும் பீரியட் ஆஃப் த சர்ஜரியில் வந்து அட்லீஸ்ட் 30 டேஸ் ஆச்சு இது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்பெண்டசோல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்டேஷனில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த அவுட்கமில் வந்து 30 to 70 டிகிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. 10 to 30% ஆஃப் த க்யூரில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இயர்லி ப்ரெக்னன்சி போன் மேரோ சப்ரேஷன் கொடுக்குறாங்க. குரோனிக் ஹெப்படைட்டிஸ் டிசீஸ் வந்து கொடுக்குறாங்க. பஞ்சரு ஆஸ்பிரின் இன்ஜெக்ஷனு அதுக்கப்புறம் வந்து these are the அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷன் ப்ரொசீஜரில் வந்து கொடுக்குறாங்க. ஆஸ்பிரேஷன் ப்ரொசீஜர் வந்து சாலிடிஃபைங் ஏஜென்ட்டில் வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க.